அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி. அதாவது இதற்கு முன்னாடி சனி பெயர்ச்சிலலாம் சனி பகவானாலே நிறையா பேர் ஒரு மாதிரி பதட்டம் பயத்திலே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சனி பெயர்ச்சினாலே ஒரு பதட்டம் பயம். இது சனி பகவான் வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னலாம் பாதிப்பு வரப்போகுதுன்னு சொல்லி நிறைய ஒரு பதட்டத்துலேயும் பயத்துலேயும் நிறைய பேர் இருப்போம். அப்படிப்பட்டவங்களுக்கு இது என்ன மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்துது, என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை சனி பகவான் வக்ரபெயர்ச்சி காலத்தில் ஏற்படுத்துகிறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல சனி பகவான் ஜூலை 27ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 11ஆம் தேதியிலேருந்து அவருடைய வக்ரபெயர்ச்சி காலம் இருக்குது. கரெக்டாக பார்த்திங்கன்னா 138 நாட்கள் இருக்குது. இது மீனத்தில் இருக்கிற சனி பகவான் அதே இதிலே வக்ரமாகிறாரு. அதாவது ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் இருக்கிற சனி பகவான் வக்ரமாகி, அதாவது ஜூலை 27 முதல் 10வது மாதம் 9ஆம் தேதி வரைக்குமே வக்ரகதியில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே 10வது மாதம் 9ஆம் தேதி முதல் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தை அடைகிறாரு. சரிங்களா? இப்படிப்பட்ட அங்கேருந்து டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்குமேவும் வக்ரப்பெயர்ச்சியாக இருக்கிறாரு. இப்படி இருக்கிற 138 நாட்களுமே ஒரு பதட்டமாகவே இருக்கணும். ஒரு என்ன சொல்கிறது, அப்புறம் நம்மளுக்கு அத்தனை மாதமும் அத்தனை நாட்களும் நாங்கள் பயத்தோடு தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுலாம் பயப்பட தேவையே இல்லை. இதில் என்ன வழியான மாற்றம் ஏற்படுது அப்படின்னா, 31/10/2026 அன்று அன்னைக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் அதிச்சாரமாக சிம்மத்துக்குள்ள கூடிய குரு பகவான் அதிச்சாரமாக போகிறாரு. அதுக்கு முன்னாடி கடகத்தில் இருக்கிற குரு பகவான் நம்மளுடைய மீனத்தில் இருக்கிற சனி பகவானை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அதிகப்படியான பாதிப்புகளோ அதுபடியான எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்மளுடைய இயற்கை சுபரை குரு பகவான் தானே. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல பார்வையாக பார்க்கும்போது பாதிப்பு இருக்காது. ஆனால் நான் சொன்ன அந்த 31ஆம் தேதியிலேருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் குரு பகவான் விலகி போகிறாரு மீனராசியை பார்க்காம. அப்படி இருக்கிற அந்த 42 நாட்கள் மட்டுமே கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்கக்கூடிய காலகட்டம். ஸோ அப்படிப்பட்ட அந்த 42 நாட்களில் மட்டும் நம்ம என்ன மாதிரியான எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும், அதற்கு என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி முழுசாக இந்த 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசியாக நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வாங்க இந்த வீடியோவை. அதனை பற்றின வழிபாடும் செய்யுங்க. உங்களுக்கு சனி பகவான் பெரும் ஆசீர்வாதத்தோடையும் ஆற்றலையும் கொடுப்பார். சிம்மராசி நேயர்களுக்கான சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துலாம். சிம்மராசியை பொறுத்தளவுக்கும் பார்த்திங்கன்னா, நான் நேர்மையாக இருப்பேன். என்னுடைய நேர்மையினால் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி நான் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஆனால் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நான் என்னுடைய நேர்மையை விட்டு விலக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போவுமே சிம்மராசிக்காரவங்க இருப்பாங்க. யாரை என்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வெளிப்படுத்திடுவாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிடுவாங்க. அது எவ்வளோ பெரிய உறவாக இருந்தாலும் சரி அதை எந்த விஷயத்துலையும் சாக்ரிஃபைஸ் பண்ணவே மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவாகவே புதிய தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க. ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிக்கிருக்கு, அது நார்மலான ஒரு வருமானம் வந்து கொண்டே இருக்குது. ஏன்னா இதிலே புதிய தொழில் பண்ணுறேன், இல்லை புதிய பிரான்ச்சஸ் போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயமாக புதிய தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும். வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. நானும் பார்க்குறேன். அதாவது இவங்களுடைய நேர்மையினால் சில பிரச்சனைகள் அதன் மூலமாக வேலையை விட்டு போயிடுச்சு. அதில் ஏதாவது ஒரு பிளாக் மார்க் மாதிரி எங்கே போனாலும் ஏதாவது ஒரு தடங்கள். அப்படி இருக்கிற பட்சத்தில் வேலை கிடைக்கிறதுக்குண்டான அமைப்பு நிச்சயமாக இருக்குது இந்த சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலத்தில். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, வேலையில் சரிப்பா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். நான் ஏற்கனவே வேலையில் தான் இருக்கேன், ஆனால் ரொம்பவே ப்ரெஷராக இருக்குது. என்னன்னாலும் சரி, என்னுடைய கூட இருக்கிற கொலிக்குனாலும் சரி, எங்களுடைய முதலாளியாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்போது மன அழுத்தத்தில் உள்ளவங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலத்தில் மன அழுத்தத்தை அவர் குறைக்கிறாரு. ஏன்னா நீதிமானான அவர் நேர்மையாக வேலை பார்க்குறவங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். எவ்வளோ எஃபெக்ட் போடுறீங்கோ, எவ்வளோ தூரம் நீங்கள் உங்களுடைய வேலையில் கடினத்தன்மையோடு நீங்கள் வேலை பார்க்குறீங்க, உங்களுடைய ஃபுல் தியாக உணர்வு ஃபுல் கவனம்லாம் வேலையில் தான் இருக்குது. எந்த வித தகுடு தட்டம் பண்ணாமல் நான் நேர்மையாக வேலை பார்த்துக்கிருக்கேன், ஆனாலும் எனக்கு பதவி உயர்வு கிடைக்க மாட்டேங்கி மன அழுத்தம் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உங்களுடைய வேலையோட மன அழுத்தத்தை குறைக்கிறாரு, அதனுடைய பாரத்தை குறைக்கிறாரு. அதன் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு, இதற்கு முன்னாடி கிடைக்காம தடைகள் ஏற்பட்டு போன ஒரு பெரிய ஒரு நல்ல நற்பெயர்கள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான பதவி உயர்வோடு கிடைக்கக்கூடான அமைப்பெல்லாம் நிச்சயமாக இருக்குது உங்களுக்கு சிம்மராசி நேயர்களுக்கு. இது திருமண வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்பு அமோகமாக இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்க. ஏன்னா
எப்பயும் போல் நம்மளுக்கெல்லாம் இப்போல்லாம் திருமணம் அமையாதெல்லாம் பார்க்கலாம் வேணும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு நீங்கள் கொண்டு வராதிங்க. திருமணத்திற்கான அமைப்புமே ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ ஏற்கனவே நான் லவ் பண்ணிக்கிருக்கேன், அந்த பொண்ணை வந்து வீட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும், இல்லை அந்த பையனை வீட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும், நான் வந்து கல்யாணத்துக்கு நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்க ஏற்றுக்கிறதுக்கு உண்டான அமைப்புமே இருக்கும். இல்லை எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு, நான் புதுசாக ஒரு லவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலம் இது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் புதிய லவ் வந்து அவங்களுக்கு ஒத்துக்காது. ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பிரேக்கப்போ இல்லை ஸ்டார்டிங்கில் அதன் மூலமாக ஏதாவது ஒரு கெட்ட பெயரோ வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க நிச்சயமாக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அவங்களுடைய கணவரை வீட்டில் இருந்து சில மதிப்பு மரியாதை இல்லாமல் போகிறதோ, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் மட்டம் தட்டி பேசுகிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அனுபவிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நிச்சயமாக கணவர் வீட்டிலிருந்து மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலம் இருக்குது. இது நண்பர்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கை உணர்வோடு பேசுங்க, சரிங்களா? எப்போவுமே நீங்கள் மனசில் உள்ளதை பட்டுன்னு பேசுகிறதுனால உங்கள் முன்னாடி சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க, ஆனால் உங்களை பின்னாடி எப்படா நீங்கள் வீழ்வீங்கன்னு சொல்லி நினைக்கிற நிறைய பேர் உங்களை சுற்றி இருப்பாங்க. அதில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கை உணர்வோடு பேசுகிறது ரொம்பவே நல்லது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வேலையில் பிரச்சனை எல்லாமே அழுத்தம் விளாச்சு. இதை இப்போது நீங்கள் தொழில் பண்ணிக்கிருக்கீங்க, அதன் மூலமாக ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது, ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் இஷ்யூ வரதுக்குண்டான அமைப்பு இருக்கும். அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதை நான் வெளிநாடு போகணும்னு நினைக்கேன், அந்த வெளிநாடு போகும்போது ஏதாவது ஒரு தடையே வந்துக்கிட்டே இருக்குது. படிப்புக்கு போகணும், வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன், இந்த காலகட்டம் நான் போகலாமான்னு கேட்குறவங்களுக்கு நிச்சயமாக போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணிட்டீங்க, முடியவே முடியலன்னு சொல்லணுனாலும் சரி, இப்போ உங்களுடைய முயற்சி, நீங்கள் முயற்சி பண்ண கொஞ்ச நாளே ஃபாரின் போகிறதுக்கு உண்டான அமைப்பு நிச்சயமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், அதற்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஸோ என்ன வழிபாடு பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி பார்க்கும்போது, எப்போவே சிம்மராசிக்காரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள், ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். என்ன ஒரு மன கஷ்டமாக இருக்கட்டும், என்ன வித போராட்டமாக இருந்தாலும் சரி, ஆஞ்சநேயர் முன்னாடி போய் உட்காந்துருங்க. ஒரு 5 நிமிஷம் அவரை பார்த்து மனமுருகி வேண்டுங்களேன். என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவார். இதை கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும். இப்போ உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தையும் எந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கை உணர்வையும் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்த்துட்டோம். மேலும் வந்து நம்ம என்ன வழிபாடு பண்ணால் இதனுடைய பாதிப்பிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமே நம்ம பார்த்துட்டோம், சரிங்களா? அது கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள், இதன் பாதிப்பிலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்திங்களா, இது உங்களுக்குரிய பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய ராசிக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட பொது பலன்கள். இது நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்க்கணும்னா உங்களுடைய பிறந்த தேதி நேரத்தை வைத்து உங்களுடைய ஜாதகத்தை வைத்து பார்த்தோம்னா அக்யூரேட்டாக உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயம் நடக்குது, என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத சொல்லி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பற்றின ஆலோசனை தேவைப்படுதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி ஜாதகம் பாருங்கள். உங்களுடைய வாழ்வு வளமான வாழ்வாக இருக்கணும். வாழ்த்துக்கள்.